ஹைப்ரிட் டீமை மேனேஜ் பண்றீங்களா இல்ல 2 டிஃபரண்ட் ஆர்மி கேம்ப்ஸ் மேனேஜ் பண்றீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். For every task I shared 4 key points. What we are doing, why we are doing, who's owning it and what's the outcome. And என்னோட பிஹேவியர் பேட்டர்னை கூட நான் அனலைஸ் பண்ணேன். ஆஃபீஸ்லயே இருந்தவங்கள நமக்கே அறியாம ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரஸ்ட் அவங்க மேல பில்ட் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்? ஃபேஸ் டு ஃபேஸ் ஆல்வேஸ் ஹேஸ் அ பெட்டர் இம்பேக்ட். And they were all told to ensure that the cameras were on. Once the cameras were on, what happened was எல்லாருமே மீட்டிங் மேலே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆஃபீஸ்க்கு வரவங்க வந்துட்டு அவங்க வர்றதே ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாதுல்ல. மீட்டிங் முடிஞ்சதும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க they'll not feel related to the conversation at all. இது எதுக்கு, இது எதால ஆச்சு அப்படின்றத நான் கொஞ்சம் உட்காந்து திங்க் பண்ண ஆரம்பித்தேன். Because people in the remote definitely need our time and attention. நீங்க ஹைப்ரிட் டீமை மேனேஜ் பண்றீங்களா இல்ல 2 டிஃபரண்ட் ஆர்மி கேம்ப்ஸ் மேனேஜ் பண்றீங்களா இப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அன்கான்ஷியஸாவே நீங்களே 2 கிளாஸ் ஆஃப் பீப்புளை கிரியேட் பண்ணிட்டீங்க. இதை எப்படி சால்வ் பண்ண போறோன்றது தான் இந்த வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க கனவுக்கு நாம உயிர் கொடுப்போம். திஸ் இஸ் அனிதா ராஜசேகர், யோர் கார்ப்பரேட் மென்டர். Half the team in office and half the team joining from home via Zoom calls. என்னதான் டெக்னாலஜி எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் தேர் இஸ் சம்திங் மிஸ்ஸிங், ரைட்? ஆஸ் அ லீடர் நான் டெய்லி கால்ஸ் பண்ணுவேன், ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவேன், ஸ்டேட்டஸ் கால்ஸ் வைக்குவேன். பட் தென் ஸ்டில் தீஸ் 2 திங்ஸ் கெப்ட் ஹேப்பனிங். யூ நோ வாட்? மீட்டிங் முடிஞ்சதும் ரூமில் இருக்கவங்க தே வில் மேக் டிசிஷன்ஸ் அண்ட் மூவ் அவே. பட் தென் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க தேல் நாட் ஃபீல் ரிலேட்டட் டு த கான்வர்சேஷன் அட் ஆல். இது எதுக்கு, இது எதால ஆச்சு அப்படின்றத நான் கொஞ்சம் உட்காந்து திங்க் பண்ண ஆரம்பித்தேன். That's when the truth hit me hard. It was me who created 2 different classes of people, one in the office and one who are working from remote. இதை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அனாலிசிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் என்னோட பிஹேவியர் பேட்டர்னு கூட நான் அனலைஸ் பண்ணேன். ஆஃபீஸ்லேயே இருந்தவங்கள நமக்கே அறியாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரஸ்ட் அவங்க மேலே பில்ட் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்? ஃபேஸ் டு ஃபேஸ் ஆல்வேஸ் ஹேஸ் அ பெட்டர் இம்பேக்ட். அண்ட் செகண்ட்லி, ஜூம் காலில் இருக்கவங்க டிசிஷனுக்கு குயிக்காக ஆன்சர் பண்ணாதப்போ அன்கான்ஷியஸ்லி ரூமில் டீம் மீட்டிங்கில் இருக்கிறவங்க டிசிஷன்ஸ், அவங்க சொல்கிற சஜஷன்ஸை நம்ம பைன் பண்ணிடுவோம். திஸ் இஸ் ஒன் மோர் ரீசன் விச் இஸ் காசிங் த டிவைட். அண்ட் தென் ஐ டிசைடட் இந்த டிவைடை நம்ம டூல்ஸ் சால்வ் பண்ண முடியாது. It is me who has to change. So how do I change my habits to ensure that this is corrected? Firstly, I ensured that everyone in the office also joins the call via Zoom. You know what's the benefit? All are in one slide. எல்லாரோட வாய்ஸும் கேட்போம். எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ் டு டெல் தேர் ஒப்பீனியன்ஸ். அண்ட் ஐ வாஸ் வெரி கீன் ஆன் கெட்டிங் த சஜஷன் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ரிமோட். இதால் என்ன ஆச்சு? ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் they were heard and they were all told to ensure that the cameras were on. Once the cameras were on, what happened was எல்லாருமே மீட்டிங் மேலே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ரைட்? அண்ட் எல்லாருக்கும் தெரியும் they will be asked to answer. அதால் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ். செகண்ட், I began with remote first. So remotely work பண்றவங்களுக்கு first I gave the chance to speak, and then I came to the people who have logged in from office, right? And thirdly, so every meeting within 3 hours of the meeting I ensure that meeting minutes should be written by the person in the remote first and then அடுத்த நாள் person in office. சின்ஸ் வி ஹேட் டெய்லி ஹடில், யாருக்கும் தெரியாது யாரை வந்து சூஸ் பண்ணி மீட்டிங் மினிட்ஸ் எழுத வைப்பேன். ஸோ இதால் ஆன பெனிஃபிட் என்னென்னா, எவ்ரிபடி ஃபோக்கஸ்ட் ஆன் த மீட்டிங், ஆன் த மீட்டிங் பாயிண்ட்ஸ், வாட் ஆர் த ஆக்ஷன் டேக் அவேஸ், எல்லாத்தையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. போத் த பீப்புள் இன் ஆஃபீஸ் அண்ட் த பீப்புள் இன் ரிமோட், ரைட்? And then I simplified and clarified the communication.
I just used one channel. இப்போ ஒரு Teams மீட்டிங் குரூப் கிரியேட் பண்ணிட்டு, all official communications will go only through this அப்படின்றத கிளியரா டிக்ளேர் பண்ணிட்டேன். So that people in office as well as remote working people will get the communication immediately and instantly. For every task, I shared 4 key points. What we are doing, why we are doing, who's owning it, and what's the outcome. இது தெரிஞ்சா எல்லாருமே ஃபோக்கஸ்டா என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணுவாங்க. பிஃபோர் த மீட்டிங் க்ளோஸ், ஐ கேவ் தெம் 30 செகண்ட்ஸ் டைம் டு ரீகேப் த என்டையர் மீட்டிங். இந்த ரீகேப் பண்றதுக்கு கூட ஒருத்தரை ஆட் ஹாக்கா சூஸ் பண்ணுவேன். ஸோ அதால மீட்டிங்ல எந்த அளவுக்கு ஃபோக்கஸா இருக்காங்கன்னு தெரியும். பட் மீட்டிங்ல என்னென்ன பேசணுன்றதையும் அவங்க ரீகேப் பண்ணி சொல்றப்போ மத்தவங்களுக்கும் அது வந்து கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். அண்ட் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வாட் ஐ டிட் வாஸ் ஐ பில்ட் ட்ரஸ்ட் ரிச்சுவல்ஸ். அப்படின்னா என்ன? ஒன் ஆன் ஒன்ஸ் வைக்கிறது. நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க ஒன் ஆன் ஒன் செட் பண்ணி வச்சிருப்பாங்க மேனேஜர் கிட்ட. அப்போ மேனேஜரு டீ பிரேக்ல போயிருப்பாங்க. மீட்டிங் டைம நெறைய வாட்டி மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே ஆஃபீஸ்ல இருக்கவங்க கரெக்ட்டா மேனேஜர புடிச்சு அவங்கள ஒன் ஆன் ஒன்ன முடிச்சுக்குவாங்க. ரைட்? ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு வாட் ஐ டிட் வாஸ் என்னோட ஒன் ஆன் ஒன்ஸ் வித் த ரிமோட் பீப்பிள் ஐ என்ஷூர்ட் தட் ஐ நெவர் மிஸ்ட். வேற ஏதாவது ஆட் ஹாக் மீட்டிங் வந்தாலுமே as much as possible I just said a no to them, but then I stuck to my one on ones because people in the remote definitely need our time and attention. அப்பதான் அவங்க எது மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பிளாக்கேஜஸ் என்ன, வாட் இஸ் த சப்போர்ட் தே நீட், இது எல்லாத்தையும் ஆஸ் அ லீடர் நாம ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு growth கொடுக்க முடியும். அண்ட் தெர் வேர் டைம்ஸ் வென் ஐ ஆல்சோ ஷேர்ட் மை மிஸ்டேக்ஸ். இப்போ நம்மளோட மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தா, இத வந்து நானே இது கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேண்டிடா ஷேர் பண்றதால அவங்களும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆவாங்க. எல்லாத்தையும் மறைக்காம கிளீனா சொல்லிடுவாங்க. I ensured that the results what they gave to the company and the project was recognized. How I did this? I paired one person in the remote with the person attending to office. So this way the buddies were created and there was a good rapport between office and the remote people. Secondly, when it came to performance appraisal, நான் என்ன பண்ணேன்னா, I sat with the people. I sat with the remote people online itself and agreed உங்களோட outcome based தான் இந்த appraisal இருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்தினேன். Even for the office people as well as the people working from home. In team calls, I started calling out the wins. என்ன பண்ணேன்னா, I started calling out firstly the wins from the remote. And next comes people from the office. And I completely swapped this so often that nobody felt left out. ரைட்? அதுக்குன்னு ஆஃபீஸ்க்கு வரவங்க வந்துட்டு, அவங்க வர்றதே ஒரு தப்பா அப்படின்ற மாரி ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாதுல்ல. ஸோ வி ஹேவ் டு பி காஷியஸ் ஆன் தட் பார்ட் ஆஸ் வெல். வெனெவர் பாசிபிள் ஐ ரொட்டேட்டட் த பீப்பிள். யார் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்களோ, இஃப் இட் வாஸ் பாசிபிள் ஃபார் தெம் டு கம் டு ஆஃபீஸ் அட்லீஸ்ட் ஃபார் அ டே ஆர் 2 இன் அ மந்த், ஐ இன்சிஸ்டட் ஆன் தட். இதால என்ன ஆச்சுன்னா, தேர் வாஸ் குட் டீம் ராப்போ, டீம் பில்டிங் இம்ப்ரூவ்ட். வி யூஸ் டு கோ ஃபார் டீம் லஞ்சஸ். அண்ட் இதால த ராப்போ வித் த ரிமோட் பீப்புள், வித் லீடர் ஆஸ் வெல் ஆஸ் வித் என்டையர் டீம், இட் இம்ப்ரூவ் டிராஸ்டிக்கலி. ஆஸ் அ லீடரா நீங்க ஹைப்ரிட் டீம் மேனேஜ் பண்றப்போ, வி ஆர் ஹர்ட், வி ஆர் சீன் அண்ட் நம்மளோட ஃபீல் நம்ம லீடருக்கு, நம்ம மேனேஜருக்கு புரியுதுன்றத அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். தே ஆல் ஷுட் பி ஹர்ட் அண்ட் தேர் எஃபர்ட்ஸ் ஷுட் பி ரெகக்னைஸ்ட். உங்க டீம்ல சால்வ் பண்ண முடியாத ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதற்கான ஆன்சர் குடுக்குறேன். தேங்க் யூ.